தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ பசுஞ்சாணத்துக்கு பதிலாக மஞ்சளை தெளிக்கலாங்களா, தெளிச்சு போட்டு அப்புறம் கோலம் போடலாங்களா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்படிங்க மஞ்சள் இப்போ பசுந்தானம் வந்து கரைச்சி போட்டு வாசலில் தொளிக்கணுங்க. அது தொளிச்சு போட்டிங்கன்னா நல்லதுங்க. அது இல்லாதவங்க மஞ்சள் தொளிக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. இந்த கடை கண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கோம். நிறைய பேர் கடைங்களுக்கு வந்துட்டு போவாங்களாம்மா. நல்லவங்க கெட்டவங்க யாராவது வருவாங்க. வரும்போது அவங்களுடைய காலடி டிஸ்டி ஆகப்பட்டது அதில் விழுங்க. மஞ்சள் ஆகப்பட்டது கிருமி நாசினிங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த கிருமி நாசினி மஞ்சள்ன்றதுனால அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் சாணத்தில் தொளிக்கணுங்க. சாணம் தொளிச்சு போட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் வந்து கார்னருக்கு மட்டும் தெளித்து விடலாங்க. வாட்ச்படிக்கு முன்னாடி தெளித்து விடலாங்க. கார்னருக்கு மட்டும் தெளித்து விடலாங்க. ஃபுல்லாக அது வந்து மெரிச்சிட்டும் போகக்கூடாதுங்க. மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் தான் மஞ்சளுங்க. அது கால் மீதி படாமல் இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கிறதும் நல்லதுங்க. அதனால் கார்னருக்கு மட்டும் தெளிக்கணுங்க. அது விட்டு போட்டு எல்லாத்துக்கும் தொளிக்கக்கூடாதுங்க. அதை நம்ம ஒரு சில பாதகத்தையும் நமக்கு கொடுத்து போடுங்க, புரியுதுங்களா? ஸோ சாணம் கரைச்சி நீங்கள் தொளிக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு கலந்துக்கலாங்க. அதனால் தப்பும் எதுவும் இல்லைங்க. ஃபுல்லாகவே மஞ்சளை தொளிக்கணுன்றது இல்லைங்க. வியாபார ஸ்தானங்களில் செய்கிறதுன்றது வேறுங்க, வீட்டில் செய்கிறதுன்றது வேறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.